ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஆடி 1ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் புதுசாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை பற்றின வீடியோ தான் இது. நிறைய பேர் நீங்கள் கேட்டுருந்த வீடியோவுமே வந்து இது 2 நாளாகவே இதுக்காக தான் எல்லாரும் மாங்குன்னு வேலை பார்த்துருப்பீங்க. ஆடி 1ஆம் தேதி நல்லபடியாக வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு. அதை தாண்டி நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை நாங்களுமே 1ஆம் தேதியிலேருந்து பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காலையில் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அதில் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா நாங்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. நிஜமாவே அதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. நான் காலையில் 3:50க்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி அடுத்த நாள் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். ஆனால் நேற்று என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே மணி 12:30 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இருந்தாலும் தூக்கமே வரல. சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் ஒரு டைமுக்கு அலாரம் வைப்பேன். அதை விட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா காலையிலே ஒரு மாதிரி கொஞ்சம் படபடப்பாகிடும். ஐயோ, நம்ம வந்து காலையிலே ரெடி ஆகணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இன்றைக்கி நடந்துடக்கூடாதுன்னு காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சேன். 3:10, 3:15 இந்த மாதிரி ஒரு 4, 5 அலாரத்தோடு தான் வந்து நைட்டு படுத்தேன். ஆனால் காலைல எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, அலாரம் அடித்தது கூட தெரியாமல் நல்லா தூங்கியாச்சு. 3:50க்கு தான் நான் வந்து எந்திரிச்சேன். காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு சரி, அவருமே வந்து காலையில் எழுப்ப சொல்லியிருந்தாரு. நான் வரேன், ஏன்னா வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுனால. நார்மலாக பூஜை பண்ணோம் அப்படின்னா கூட எனக்கு டைம் எடுக்காது. நான் சொல்லியிருந்தேன் நைட்டே அவர்கிட்ட, இல்லை தங்கம் நானே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ ஸ்டாண்டெல்லாம் நகர்த்தி வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உனக்கு பூஜை பண்ண லேட் ஆகிடும், என்னை எழுப்புன்னு சொல்லியிருந்தாரு. காலைல நான் குளிச்சுட்டு வந்து ஒரு 4 மணிக்கு தான் அவர் வந்து எழுப்பியிருந்தேன். காலையில் புடவை கட்டுறதுல பயங்கர கன்ஃபியூஷன். நைட்டு ஒரு புடவை எடுத்து வச்சுட்டு படுத்தேன். நைட்டு எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். பட் எடுத்து வைக்கல. காலையில் இந்த புடவை தான் கட்ட போகிறோன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். காலையில் அதை கட்டினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த சாரீ கட்டிட்டு கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாதுன்னு மறுபடியும் கழட்டி வேற ஒரு சாரீ எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இந்த புடவை எடுத்து கட்டியிருந்தேன். நிறைய பேர் அக்கா இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குன்னு லைவ்லேயுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ இது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி அதிக வேலை செய்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ தான் வந்து கட்டுவேன். நம்மளோட வீட்டில் எப்பவுமே வாசல்ல மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேன். பட் இன்னைக்கு என்னமோ தெரியல, இப்போ நான் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, படி நடக்கிற இடத்துல அந்த இடத்துல மட்டும் வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரதன் வந்து கால் வச்சுட்டு உள்ளே போனானா உள்ளே ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ், அதனால் ஃபுல்லாக மஞ்சளாக ஆகிடும். இவ்வளோ ஃபுல்லாக நான் இது வரைக்கும் மஞ்சள் வந்து வச்சது வந்து கிடையாது. இன்னைக்கு என்னமோ தோணுச்சு, பரவாயில்ல இன்னைக்கு வைக்கணும் வாசலில் அப்படின்னு. அழகாக நினச்ச மாதிரியே வாசல் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வச்சுட்டேன். அந்த வாசல் மிதிச்சுட்டு போகிற இடத்துல இது வரைக்கும் வச்சதில்லை. கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் நிஜமாவே அந்த வாசல் ஃபுல்லாகவே மஞ்சள் தடவுனதுக்கப்புறம் வீட்டு வாசலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நானுமே காலையிலேருந்து 2-3 தடவை கதை ஓப்பன் பண்ணி என்னோடய வீட்டு வாசலை வந்து பார்த்துட்டேன். மேபி இதை விட அழகாக உங்களோட வீட்டு வாசல் கூட இருக்கலாம். இன்னும் அழகாக நீங்கள் அலங்காரம் கூட பண்ணியிருக்கலாம். பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. அதனால் எனக்கு அது ஏதோ இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. காலையில் இதெல்லாம் டைம் ஆனால் கூட பரவாயில்லன்னு ரொம்ப பொறுமையாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதில் நடுவில் ஷார்ட்ஸுமே வேற எடுத்து கொடுத்துருந்தாரு. நாங்கள் 2 பேரும் காலையில் பேசிக்கிட்டே தான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். காலையில் என்னக்கா பேசுவீங்க அப்படின்னா, நான் என் அம்மா கிட்ட என்ன பேசுவேனோ, என் தங்கச்சிக்கிட்ட என்ன பேசுவேனோ, அந்த மாதிரி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் என் ஹஸ்பண்ட் கூட பேசுவேன். யார் என்ன நடந்துச்சு, காசிப் பேசுவேனான்னு கேட்டிங்கன்னா, நான் யாரு கூடயும் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லை. அதனால் யாரை பற்றியும் நான் எப்போவுமே காசிப் வந்து பேச மாட்டேன். அவரோட ஆஃபீஸில் நடந்தது சொல்லுவார், இல்லைனா எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நேற்று என்ன பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். இல்லைனா நாங்கள் கல்யாணம் ஆனப்போ என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக்கிட்டே வேலை பார்த்தோன்னா எனக்கு வேலை பார்க்கறது பெருசாகவே தெரியாது. முன்னாடியே சொன்னல, மேலே எப்படி மஞ்சள் வச்சதில்லையோ அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி மஞ்சள்லாம் வச்சதில்லை. காலையில் ஏதோ ஒரு தைரியத்தில் வச்சாச்சு. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், வாசலில் இந்த மாதிரி மஞ்சள்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா அழகாக கோலம் வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நல்லாலாம் கோலம் போட வராது. அதனால் இந்த மாதிரி அச்சு இருந்துச்சு, அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த குட்டி ரோஸ் 2 தான் போட முடிஞ்சிச்சு, அடுத்த சைடு போட முடியல. சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி போட்டிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி வாசலில் கோலம் போடுவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கீழே அந்த மஞ்சள் தடவின உடனே அந்த இடமே இன்னும் ரொம்ப மங்களகரமாக வந்து மாறிடுச்சு.
எப்பவுமே நம்மளோட வாசப்படியில தான் வந்து மகாலட்சுமி இருப்பாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. எந்த பூஜை நம்ம வீட்ல பண்றோம் அப்படின்னாலும் முதல்ல வாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அங்க வந்து தீபாராதனைலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள எடுத்துட்டு போகணும்லாம் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியா இருந்துச்சு. ஆடி மாசம்ன்றதை தாண்டி மறுபடியும் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறேன். அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜைனால என்னோட லைஃப் நிறைய மாறி இருக்கு. நான் அதை உங்ககிட்ட நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் அக்கா நாங்களுமே பண்றோம், எங்களுக்கு பண்ணி இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ நிஜமாவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களால மேபி காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி கோலம் போட முடியாம இருந்திருக்கலாம், திடீர்னு பீரியட்ஸ் ஆயிருக்கலாம், என்ன விஷயங்கள் வேணாலும் நடந்திருக்கலாம். என்னால் இப்படி பண்ண முடியலையேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா யாராலெல்லாம் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியலையோ எல்லாருக்காகவும் நான் நிஜமாவே மனசார வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி அதை பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா நிஜமாவே அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையில் இருந்திருக்கலாம், இல்லைக்கா நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதனால் எங்களால் இவ்வளோ பொறுமையாக பண்ண முடியாது, இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வேணாலும் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, நிஜமாவே உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். உங்களோட கஷ்டம்லாம் இன்னையோட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே வந்து நடக்கும். நான் டெய்லி என்னோட லைஃப்பில் ஒரு நாளையுமே அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து போவேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது மட்டும்தான் என்னால் அடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். வாசலில் இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கப்புறமா சரி பூவெல்லாம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் அலங்காரம் வந்து பண்ணதில்லை. இன்னைக்கு ஆடி 1 அது கூடவே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோன்னது இன்னும் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக வந்து இருந்துச்சு. காலையில் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடியாகவே வந்து போனேன். அக்கா டெய்லி தலைக்கு குளிக்கிறீங்களே உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-12 வருஷமாகவே இப்படி டெய்லி ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்டு வந்து அதே மாதிரி உங்கள் ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நைட்டு எண்ணெய் வச்சுப்பேன், மார்னிங் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிப்பேன். மற்றபடி கண்டிஷ்னர் இந்த மாதிரிலாம் நான் எதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது வந்து கிடையாது. சும்மா அப்படியே ஈரமாக தான் இருக்கும். அந்த தலையில் ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிடுவேன். காலையில் சில விஷயங்களை நம்மளோட பூஜையில் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆடி 1ன்னு இல்லை, எல்லா விசேஷமான நாளுக்கும் என்னோட லைஃப்பில் எல்லா ஸ்பெஷலான நாளுக்கும் நூலில் வந்து கயிறு வந்து போட்டு எப்போவுமே என் கழுத்தில் போடுவேன். இன்றைக்கி அதை வந்து இருந்த வேலையில் மறந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாமந்தி பூ தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதையாவது 2 வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதை வந்து பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழித்து தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி உங்களோட வீட்டில் நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போயிருக்கலாம். காலையில் நான் இப்படி சாமி கும்பிடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பண்ண முடியலன்னா சாயங்காலம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி பண்ண முடியலன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம். அதனால் அதையே நினச்சி யோசிச்சு ஐயோ நம்ம இதை சரியாக பண்ணலையே அப்படியெல்லாம் எப்போவுமே யோசிக்காதீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ரியலைஸ் பண்ணும்போது அதுதான் தோணுச்சு. சரி விடு பரவாயில்ல, இன்றைக்கி பூ வைக்கலன்னா நான் சாயங்காலம் வச்சுக்கலாம், கயிறு போடலன்னா நான் சாயங்காலம் கூட கயிறு போட்டுக்கலாம். பட் அதை நினச்சி நான் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுல மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருந்தேன். வெளியில் விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பூஜை ரூமுக்கு வந்து வந்தாச்சு. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நேற்று பூவோட விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா 180 ரூபா கிட்ட சாமந்தி எல்லாம் விற்றுச்சு. 100 ரூபா 130 அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னது, தங்க எனக்கு சாமந்தி பூ வேணும், ரோஸ் மட்டும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டார். அது என்னமோ தெரில, பூஜை ரூமில் சாமந்தி பூ இல்லாமல் வெறும் ரோஸ் மட்டும் வச்சா அந்த பூஜை ரூம் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது. அதனால் வீட்டில் கொஞ்சம் ரோஸ் இருந்துச்சு. அந்த ரோஸ் வந்து இருந்ததுனால ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த உதிரி ரோஸ் இருக்கும்ல, பன்னீர் ரோஸா அந்த பெரிய ரோஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா சொல்லியிருந்தாங்களாம். அதனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், தங்கம் சாமந்தியும் ரோஸும் சேர்த்து 50 ரூபாய்க்கு எனக்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் வாங்கிட்டு வந்திருந்தார். சாமந்தி பூ வச்சாதான் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும். அதே மாதிரி நினச்ச மாதிரியே பூ எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. அடுத்தது பிரம்ம முகூர்த்த விளக்கு பிளேட்டு. இந்த பிளேட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நேற்று ஒரு சிஸ்டர் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கி கரெக்டாக 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதே மாதிரி இந்த விளக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறேன், ஆனால் இந்த விளக்கு நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் தான். இந்த விளக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோட லைஃப்லன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா யாருமே பார்க்காத என்னோட அழுகையையும் என்னோட சந்தோஷத்தையும் நான் கடவுளுக்கு சொன்ன நன்றியும் இந்த விளக்கு என் கூடவே இருந்து பார்த்துருக்கு. நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் போது
ஐயோ இவங்க எதாவது நினச்சிருவாங்களோ, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களே அப்படின்னு தனியாக காலையில் அழுத நாள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்படி வெளியில உட்காந்து ஒரு நாளாவது ஒரு 5 நிமிஷம் மனசார உட்காந்து சாமி கும்பிட மாட்டோமான்னு நான் ஏங்கின நாள் ரொம்ப ஜாஸ்தி. அது நிஜமாவே அந்த விளக்குக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். ஏன்னா ஐயோ இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும், ஏன்னா தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக பயந்து பயந்து என் வாசல்ல விளக்கேத்திட்டு போன நாள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னோட சொந்த வீட்டுல நான் இப்படி உட்கார்ந்து மனசார எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எவ்வளோ நேரம்னாலும் என் வீட்டு வாசல்ல வந்து உட்காரலாம். இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் சத்தியமா பத்தாது. இதனாலதான் பிரம்ம முகூர்த்த பூஜையை இது வரைக்கும் விடாம பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது எனக்கு பலன் கொடுக்குது அப்படின்றத தாண்டி நான் என்ன கேட்டாலும் என் லைஃப்ல எல்லாமே பெஸ்ட்டா வந்து கொடுத்துச்சு. நீ இதை தானே கேட்ட, பட் இதை விட நான் இன்னும் உனக்கு பெஸ்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சது கண்டிப்பா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லுவேன். முன்னாடியே சொன்னல என் கண்ணீரை பார்த்தது அந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிஜமாவே ஒரு பவர் இருக்கு. நம்ம எந்த தப்புமே பண்ணாம நம்மள ஒருத்தவங்க ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்னா கடவுள் வந்து நீ ஏன் கஷ்டப்படுற, உனக்கானது இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ண விஷயம் தான் எனக்கு இந்த வீடுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். சில பேர்லாம் யோசிக்கலாம், ஆமா வீடு வீடு நான் ஊனா சொல்றா அப்படின்னு. ஏன்னா எனக்கு காதுபடவே சில பேர் வந்து பேசியிருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு அந்த வலி கஷ்டம் எல்லாமே தெரியும். வாடகை வீட்டில் ஒரு தடவையும் வீடு காலி பண்ணிட்டு அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போய் மறுபடியும் அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியை புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து என்னோட அந்த பழைய வீட்டை காலி பண்ணும்போது யோசிச்சதெல்லாம் ஒண்ணுதான். இனிமே இந்த வீட்டை வந்து நான் எந்த சூழ்நிலையிலயும் வந்து இனிமே பொருளெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது எனக்கு தோணுச்சு. 2வது விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து வாடகை வீட்டில தான் வளர்ந்தேன். ஆனா என் பசங்க சொந்த வீட்டில இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதை கொடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான் கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லாத நாளே இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த வீட்டெல்லாம் வச்செல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப வீடு வாங்கிட்டா மட்டும் போதுமா? வாடகை என்ன இதுல தானே வாங்கியிருக்காங்க. லோன்ல தானே வாங்கியிருக்காங்க. சீக்கிரமா இத வித்துருவாங்க அப்படின்னு வேண்டுனவங்களும், அத நான் கண்ணால பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு சாபம் விட்டவங்களும், என் கண்ணு முன்னாடியே இன்னும் வந்து தான் வந்து போறாங்க. எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்துலன்னு இல்ல, கடவுள்கிட்ட நான் கேட்கறது ஒரே விஷயம் தான். நான் யாரையுமே கெட்டு போணும்னு ஒரு நாளும் நினைக்கிறது கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் யாரை பத்தியும் யோசிக்க கூடாது, எனக்கு எப்பவும் என் லைஃப்ல நல்லது நடக்கணும், நான் நிறைய உழைக்கணும், அதுக்கான பலனை எனக்கு கொடு. இதுதான் என்னோட பெரிய ப்ரேயரா வந்து இருக்கும். ஏன் அடுத்தவங்கள பத்தி நான் யோசிக்க கூடாதுன்னு கேட்பேன் அப்படின்னா, அது அவங்க நல்லதுக்காக இல்ல, என்னோட நல்லதுக்காக. எப்ப நான் அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம இருக்கேனோ, அப்பதான் என்னோட லைஃப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் வந்து எடுத்துச்சு. அதை நான் இப்ப நிஜமாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது ரொம்ப கேவலமா காலையில எந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்றா, இவ காலைல எந்திரிச்சு விளக்கேத்துறா, உன் உடம்பு இதனாலதான் வீணா போகுது, நீ இதனாலதான் இப்படி நையின்னு இருக்க பாக்குறதுக்கு, இப்படி ஒல்லியா இருக்க, உன் கண்ணு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வந்து இருக்கு, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டவங்க எனக்கு தெரியாம அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதை நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் உங்களுக்கும் வந்து சொல்றேன். எதிர் வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க, உங்களோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி கூட ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க, ஏன் நீ காலைல எந்திரிச்சு விளக்கு வைக்கிறேன்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா தாராளமா வந்து பண்ணுங்க. அடுத்தவங்க பண்றாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுது, அதை நான் சந்தோஷமா பண்ண போறேன் அப்படின்னு முழு மனசோட ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. நான் அப்படி இன்னமும் என்னோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை. நேத்து கூட என் தங்கச்சி சொன்னா, எப்படி உன்னால முடியுது, காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன். ஏன்னா நான் அவகிட்ட நைட்டு 12 மணிக்கு வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். பாப்பாவை பார்த்து வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். அப்பா அவ கேட்டா, தேவி நான் சொன்னேன் காலைல 3 மணிக்கு எந்திரிக்க போறேன்னு, பேசாம நீ தூங்கவே தூங்காத, அப்படியே எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறேன், ஏண்டி கொஞ்சமாவது ரெஸ்ட்டே வேண்டாமா உனக்கு, நீ தூங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி என்னை திட்டினா. நான் சொன்னேன், இல்லை பரணி எல்லா நாளும் அப்படி இருக்காதுல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு ஆடி 1 பிரம்ம முகூர்த்த பூஜை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. என் தங்கச்சி ஒரு விஷயம் சொல்வா, நான் ஷூட்டிங் கிளம்புறேன் அப்படின்னா எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது எனக்கு. ஐயோ நாளைக்கு எந்திரிக்கணுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். காலைல எந்திரிச்சு ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நாளையிலேருந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ளே வந்து வரும். ஆனால் எப்படி நீ இவ்வளோ காலையில் எந்திரிச்சு டெய்லி ஒரு விஷயத்த பண்ணுறன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
அந்த விஷயம் பண்ணுறது மூலயமா என் லைஃபே மாறுது அப்படின்னா எனக்கு என் தூக்கம் முக்கியமா இல்லை என் குடும்பம் வளர்ச்சி முக்கியமான்னு கேட்டிங்கன்னா நான் எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம். நான் இப்போ மதியம் கூட பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சேன், வேலை எல்லாத்தையும் முடித்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, ஒரு மணி நேரம் படுத்து நல்லா தூங்கினேன், நிம்மதியான தூக்கம் வந்து தூங்கினேன். அப்போது காலையில் எந்திரிச்சு நான் ஒரு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, கடவுள்கிட்ட எனக்கான விஷயத்தை கேட்கும் போதும் சரி, அதை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட பெரிய கேள்வி. எல்லார்கிட்டையும் சொல்கிறதுமே அதுதான். நான் இதை வீடியோ கூட ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு நடந்த விஷயம் ஏன் அடுத்தவங்களுக்கு நடக்கணும்? இதை நான் ஏன் யார்கிட்டையும் சொல்லணும்? எனக்கு நடந்த விஷயம் அது எனக்காகவே இருக்கட்டும். யாருக்கும் நமக்கு கிடைச்ச மாதிரி பலன் கிடைக்கக்கூடாது அப்படியெல்லாம் என் மனசில் ஒரு நிமிஷம் கூட தோணுனதும் கிடையாது, நான் யோசிச்சதும் கிடையாது. நான் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கூட கடவுளே அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும்னு நான் சத்தியமாக வேண்டியிருக்கேன். மேபி அவங்களுக்கு தெரியாது அவங்க எனக்கு தெரியாமல் பண்ணுறாங்கன்றது. ஆனால் கடவுள் எனக்கு காமிச்சு கொடுப்பார்ல, நான் கண்கூட பார்த்துருக்கேன். அப்போ கூட நிஜமாவே நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக வந்து பண்ணுறாங்கல்ல, அதை நடத்தி கொடு கடவுளே அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேண்டுதலாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணிட்டு அந்த விஷயத்த தெரியாமல் போய் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பாவம். அடுத்தவங்களை வெளிப்படையாக வெளியில் பேசிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா நிஜமாவே கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா பலனை கொடுப்பாரு. ஆனால் உங்களை தாண்டி எனக்கு டபுள் மடங்கு பலனை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் நீங்கள் எனக்கு வந்து கெட்டது பண்ணுறதா யோசிச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் நல்லது தான் வந்து பண்ணுறீங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மனுஷங்களாம் என்னோடய லைஃப்பில் நான் கடந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிஜமாவே தெரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுக்குமே இனிமே நம்ம ஏன் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்ம கூட இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து முடிவு பண்ணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்களாம் பைத்தியமாக இருப்பாங்களான்னு நான் சத்தியமாக யோசிச்சிருப்பேன். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் போது அதை நான் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து நிறைய பேர் பயனடையும் போது அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி முடித்தேன். கடவுளுக்கு 1000 தடவை நன்றி சொல்லிக்கிட்டே வந்து இந்த பூஜையை வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வீட்டை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். என் வீட்டில் உட்காந்து இப்படி நான் சாமி கும்பிடுறேன், ஒரு மணி அடித்து நான் சாமி கும்பிடுறேன், யாருக்கும் பயப்படாமல், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது, நீ ஏன் இத்தனை மணிக்கு மணி அடிக்கிறேன்னு யாருமே கேட்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த கடவுளுக்கு நான் காலம் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றினாலும் தப்பே கிடையாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்காமலே இருக்கும். கண்டிப்பாக அதுக்காக நீங்களும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. பட் பலன் கிடைக்கல அப்படின்னா கூட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதுக்கான பலனை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும். உங்களோட லைஃப் நிஜமாவே மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள் நானே வந்திருக்கேன். காலையில் பூஜை ரூமில் கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ பூஜை ரூம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு சாமியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிலையாக வேணால் தெரியலாம். ஆனால் எனக்கு இவங்க எல்லாருமே ஒரு முறையாக தான் வந்து சொல்லுவேன். பாபாவை அப்பான்னு சொல்லுவேன், முருகரை அண்ணான்னு சொல்லுவேன், வாராகி அம்மனை அம்மான்னு சொல்லுவேன். இப்படி சொல்லி தான் எல்லாரையுமே வந்து கும்பிடுவேன். இது வார்த்தைக்காகவோ இல்லைனா வந்து வீடியோக்காகவோ வந்து கிடையாது. என் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இடம் வந்து இருக்குது. பாபா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து கிடையாது. அவர் இல்லை அப்படின்னா எனக்கு லைஃபே கிடையாது. பாபாவால் தான் எங்களோட கல்யாணம் நடந்துச்சு. அதை நான் 100% வந்து நம்புகிறேன். அடுத்தது முருகர். முருகர் இல்லைன்னா சத்தியமாக இப்படி ஒரு சொந்த வீட்டில் வந்து நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன். முருகர் மேலே எனக்கு பெருசாக ஈடுபாடெல்லாம் எப்பவுமே இருந்தது கிடையாது நான் பழைய வீட்டில் இருக்கும்போது. ஆனால் எப்போ முருகரை நம்பி எனக்கு வந்து பவானி அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, நீ காலையில் கோவிலுக்கு போயிட்டு தீபம் வந்து போட்டு வா அப்படின்னு. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் கோவிலுக்கு போனேன். எனக்கு கடவுள் பிடிக்கும். ஆனால் முருகரை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறது, விளக்கேற்றணும் கடவுளுக்கு, அப்படிதான் ஏற்றினேன். அவரை ரொம்ப பிடிச்சலாம் நான் ஒரு விஷயம் பண்ணலை. ஆனால் அவரை பிடிச்சி பண்ணாதப்பவே எனக்கு நீ ஏன் யோசிக்கிற, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கான ஒரு வீடை கொடுக்குறேன்னு எனக்கு இந்த வீட்டை கொடுத்தாரு. வீட்டோட லோன் அடைச்சி கொடுத்தாரு. இதெல்லாம் என்னால்
அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. கூட இருந்து என் அண்ணா இருந்து எனக்கு என்ன செய்வாங்களோ அப்படிதான் முருகர் வந்து எனக்கு செஞ்சிருக்காரு. காலையில வீட்ல விளக்கேத்தும்போது இந்த ஒளியில அந்த தீபத்துல ஒரு லைன் மாரி ஒண்ணு தெரியுதுல்ல, இது எல்லா நாளும் என் வீட்ல வந்து இருக்காது. என்னைக்காவது சில நாள் மட்டும் தான் இந்த ஒளி வந்து இந்த லைன் வந்து தெரியும். காலையில இருந்தது என்ன எல்லா கடவுளும் பிளஸ் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. வாராகி அம்மன் பத்தி கண்டிப்பா சொல்லணும். என் அம்மா பேசாதப்போ நான் நெறைய நாள் அழுதுருக்கேன். என் அம்மா கூட என்கிட்ட பேசுறதில்ல. எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு. நான் ஒரு நாள் ரொம்ப அழுதேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு அழும்போது, திடீர்னு ஒரு 2, 3 நாள் கழிச்சு எங்க அம்மா வராங்க. யார் என்ன சொன்னா என்ன? நான் இனிமே உன்கிட்ட பேசாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் வாராகி அம்மன நிஜமாவே என் அம்மாவா தான் பார்க்குறேன். இந்த மாரி என்னோட லைஃப்ல நெறைய மிராக்கிள் நடத்துனது, நான் சந்தோஷமா இருக்கணும், என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறது என்னோட கடவுள் மட்டும் தான். என் கஷ்டத்த எப்ப சொன்னாலும் யார்கிட்டயும் போய் சொல்லாம, என்ன பத்தி பக்கத்துல போயிட்டு காசிப் பேசாம, ஓ! இவ இப்படிதான் தெரியுமா? அவ அப்படிதான் தெரியுமான்னு என்ன ஜட்ஜ் பண்ணாத ஒரே விஷயம் கடவுள். அதனால காலையில நான் எந்திரிச்சு என் கடவுளுக்கு விளக்கேத்தி நன்றி சொல்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்குமே அப்படிதான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன சொன்னனா இல்லையான்னு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் பெருசா தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் இத தாண்டி உங்ககிட்ட பேசுற விஷயங்கள் இன்னும் நெறையவே வந்து இருக்கு. ஏன்னா என்ன பிடிச்சவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அக்கா உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நான் வேலை பார்த்துட்டே சமைக்கிறேன். நேத்து கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ரொம்ப ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ப்ரெஷரா வந்தேன் சிஸ்டர். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் உங்க வீடியோஸ் பார்த்த உடனே நான் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டேன். என்னோட வீட்டு வேலைய வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத விட எனக்கு வேற என்ன விஷயங்கள் வேணும் லைஃப்ல அப்படின்றது வந்து தெரியல. நிஜமாவே உங்கள குடுத்ததும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான்னு கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஒரு வேள யூடியூப்ல வந்து சம்பாரிக்கணுன்றத தாண்டி நான் உழைக்கிறதுக்கான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு அழுத நாள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ உனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்க எல்லாரையும் எனக்கு காமிச்சு குடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். என்ன எங்க போனாலும் வெளியில 4 பேருக்கு தெரியுது அப்படின்னா, "அக்கா நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவீங்க தானே? உங்கள பார்த்து நானுமே பண்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, அத விட எனக்கு ஒரு பெரிய அடையாளம் எதுவுமே கிடையாது. யூடியூப் ஆரம்பிக்கும்போது என்ன யாருக்குமே தெரியாது. நான் நடிச்சுட்டு இருந்தேன். அப்போ அத ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போனா, "உங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்றத தாண்டி, "நீங்க தானே" அப்படின்னு கேட்கணுன்றது தான் என்னோட பெரிய ஆசை. அதுக்காக தான் சேனலே ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதுக்கான எந்த பலனும் இல்ல. பட் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் வேண்டுதலா இருந்ததே என்னன்னா, நான் இந்த யூடியூப்காக நெறைய உழைக்கிறேன். பட் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கவே இல்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே இல்ல அப்படின்றது தான். பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சு, ஆ ஒரு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அடுத்த நாளே 1 வீக் கழிச்சு ஒரு அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, 5000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச பலன். அதுக்கப்புறம் அது 10,000 ஆச்சு, 15,000 ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, 50,000 பேர் ஆனாங்க. 1,00,000 பேர் ஆனாங்க. இன்னைக்கு 1,70,000 பேர் இருக்காங்க. சீக்கிரமாவே இது 10,00,000 பேரா மாறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட தான் டெய்லி இதுக்கான முயற்சிய தாண்டி நான் இதுக்கான உழைப்ப நெறைய குடுத்துக்கிட்டே வந்து இருக்கேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்னால மட்டும் தான் என்னால இத பண்ண முடியுது. நீங்க என்ன ஒரு அக்காவாவோ, தங்கச்சியாவோ நெனச்சு, என்ன நீங்க அக்செப்ட் பண்ணதுனால தான், நான் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால தான் என்னால இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ண முடியுது. உங்கள எனக்கு குடுத்ததுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான்னு கண்டிப்பா சொல்லுவேன். காலையில பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, வீட்ல சமையல் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல சாம்பிராணி எல்லாம் போட்டிருந்தேன். எப்பவுமே வீட்ல சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா, எனக்கு சாம்பிராணி இல்லாம என்னோட பூஜை வந்து ஃபுல்ஃபில் வந்து கண்டிப்பா ஆகாது. வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்திருக்கும்போது கிடைக்கிற நிம்மதி வேற எதுலயுமே வந்து கிடைக்காது. அதே மாதிரி கண்டிப்பா வாசல்ல உருளியில பூ வைங்க. நான் இன்னையிலருந்து இத ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி கொட்டிருவான்றதுக்காக பண்ணாம இருந்தேன். காலையில என்ன வேணாலும் பரவாயில்லன்னு தான் வாசல்ல மஞ்சள் வச்சேன். பட் ஸ்ரதன் ஒரு 10 தடவ போயிருப்பான். ஆனா ஒரு தடவ கூட அதுல கால் வச்சு மிதிக்கவும் இல்ல. அவன் அத டிஸ்டர்ப் பண்ணவும் இல்ல. காலையில போட்ட கோலம் அப்படியே எங்க வீட்டு வாசல்ல அவ்ளோ அழகா இருக்கு. உருளியுமே எப்படி வச்சேனோ அதே மாதிரி இருக்கு. ஏன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறத தாண்டி, "ஐயோ! இவ இப்படி இருக்காளே" அப்படின்னு நெனைக்கிறவங்க நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையுமே இது வந்து போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அத எத்தன பேர் நம்புறாங்கன்னு தெரியல. பட் நான் அத 100% வந்து நம்புறேன். அத தாண்டி எனக்கு பார்க்கும்போதே என் என் வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப பாசிட்டிவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை இருந்தா என்னடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ட நிஜமாவே இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து குடுக்கும். காலையில அழகா வாசல்ல உருளி வச்சதுக்கப்புறம் என்னோட வாசல் இன்னும் ரொம்ப வந்து அழகாச்சு. காலையில நான் இப்படிதான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.
கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் வெள்ளி செவ்வாய் ஒரு நாளாவது எந்திரிச்சு உங்களோட வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிஜமாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே வந்து நடக்கும். நல்ல எண்ணத்தோடு நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் கடவுள் நம்மளுக்கு நம்ம கேட்குறத விட அதிகபட்சமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார். அதனால் நம்பிக்கையோட நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற தாட்டோட பண்ணுங்க. யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற எப்பவுமே அந்த விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. அது மற்றவங்கள தாண்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது. காலையில் ஆக்சுவலாக இந்த உருளியில் குங்குமம் வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொட்டாங்குச்சி வச்சு இன்றைக்கி சாம்பிராணி போட்டுடலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வழக்கம் போல் கொட்டாங்குச்சி வச்சுருந்தேன். அக்கா இதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, கங்கு வச்சு ரெடி பண்ணுங்க அப்படின்லாம். பட் எனக்கு காலைல டைம் இல்லை. இதுதான் வந்து இருந்துச்சு. எல்லா வேலையும் ரொம்ப ஹரிபரியாக பண்ணிட்டு இருந்ததுனால காலையில் வழக்கம் போல் இதே மாதிரி பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டு இன்றைக்கே பிரம்ம முகூர்த்த பூஜையை ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை 108 நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பீரியட்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த தடவை விளக்கெல்லாம் எதுவும் ஏற்றாமல் அப்படியே பூஜையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் 108 நாள் கண்டினியூஸாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எனக்கான விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கான வேலையுமே நான் வந்து செய்ய போகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நானுமே ஓட ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு நானுமே உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.